பாருங்க. ஆகவே அன்பால் 8வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். சாப்டர் நம்பர் 8 ஆயா நம்பர் 60. இதுல என்ன சொல்ற? மான்ஃபக்து மின் ஷைஇன், நீங்க கொடுக்கிறது பகிர்ந்து வழங்கினீங்களே தர்மமாக, ஏழை மர்வாவிற்காக, பள்ளிவாசலுக்காக, சென்டருக்காக கொடுத்தீங்களே, இது யுவஃபா இலைக்கும், உங்களுக்கு நிரப்பமாக திருப்பி தரப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். ஆகவே இஸ்லாமிய பொருளாதாரத்தை பற்றி ஏராளம் பேச வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய பொருளாதாரத்துடைய அடிப்படைகளை ஏராளம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பொருளாதாரத்தை போல ஸ்ட்ராங்கான, நிலைகுலையாத, மக்களுக்கு சுபட்சத்தை வழங்குகிற ஒரு பொருளாதார சிஸ்டம் உலகத்தில் இல்ல. யூரோப்பிலையும் ஸ்டேட்ஸ்லையும் பொருளாதாரம் பின்னடைந்த போது இஸ்லாமிய பொருளாதாரம் பின்னடையவில்லைங்கிறது உலகத்துடைய அத்தனை பத்திரிகைகளும் எழுதினார்கள். ஆகவே நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க, சமுதாயம் மேம்பட வேண்டும். சமுதாய மேம்பாட்டிற்காக இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து வழங்க வேண்டும். பகிர்ந்து வழங்கக்கூடிய குணத்தை நாம் ரமலானில் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இறைத்தூதர் ரமலான் வந்தபோது இவ்வளவு பெரிய ஏழ்மையில் வாழ்ந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தபோது கொடை வள்ளலாக இருந்திருக்கிறார் என்பது ஹதீஸில் வந்திருக்கிற வாசக அமைப்பு. ஆகவே இவற்றை செய்வதற்கு தர்மம் செய்யுங்க, தான தர்மங்களை ஏராளம் செய்யுங்க. நான் தர்மத்தை பற்றி தான் பேசுறேன், ஜக்காத்தை பற்றி பேசல. ஜக்காத் தர்மத்துடைய ஒரு இனம். ஜக்காத் தான் தர்மத்துடைய முதல் இனம். செலவழித்தல், பகிர்ந்து வழங்குதல் என்பதெல்லாம் அதனுடைய மற்ற இனங்கள். எந்த பேங்கும் அறிமுகப்படுத்தாத ரிட்டர்ன் இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. எந்த பேங்கிலையும் உலகத்தில் எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய, இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடிய பேங்குகளும் அறிமுகப்படுத்தாத ரிட்டர்ன் இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. ஆகவே இஸ்லாமிய வங்கியில் சேமிப்பு செய்யுங்க, இஸ்லாமிய வங்கியில் சேமிப்பு செய்யுங்கள். எங்க இஸ்லாமிய வங்கி அரபு நாட்டில் எல்லாம் நடத்துறாங்க அந்த பேங்க், அது சொல்லல. இஸ்லாமிக் பேங்க் என்றால், இஸ்லாமிக் வங்கி என்றால் சட்டப்படி பேங்காக நடக்கிறது, அதை பற்றி நான் சொல்ல வரல. ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், சமுதாய மேம்பாடு, இவைகளுக்காக நாம் அள்ளி அள்ளி வழங்க வேண்டும். எண்ணி எண்ணி அல்ல, அள்ளி அள்ளி வழங்க வேண்டும். எண்ணி எண்ணி வழங்குவது, அப்படிப்பட்டவர்கள் எண்ணி வழங்குறது தப்பு இல்ல, அள்ளி அள்ளி வழங்க வேண்டும். அந்த அளவுக்கு வாக்களிப்பு அல்லாஹ் சொல்றான். லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். நம்முடைய வாழ்க்கை மிக குறைந்த காலகட்டம். நாம் தினந்தோறும் கிழிக்கிற நம்முடைய காலண்டர் ஷீட் இருக்கிறது. இங்க டெய்லி காலண்டர் இல்ல போல இருக்கு, இந்த நாட்டில் மந்த்லி காலண்டர் இருக்குமா இருக்கும். இப்ப காலண்டர் இல்ல, டேபிள் காலண்டர் தான். இப்போ என்னாலும் பரவாயில்லை, நம்முடைய காலண்டர் ஷீட் கிழிக்கிறோம் இல்லையா, அல்லது புரட்டுகிறோம் இல்லையா, வாழ்க்கையினுடைய வாழ்க்கை புத்தகத்துடைய ஒரு பேஜ புரட்டுறோம். வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திற்கு 1000 ஷீட்டுகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் என்ன ஒரு கிழிக்கிற கலண்டர் என்பது வாழ்க்கை புத்தகத்துடைய ஒரு ஷீட், வாழ்க்கை புத்தகத்துடைய ஒரு பேஜ் முடிகிறது. கடைசியில் முடிஞ்சு போகும், கண் அடைச்சிருவோம். கண் அடைக்கிறதுக்கு முன்னால் தகவல்களை தெரிந்து செல்வதற்கு தயாராக வேண்டும். மரணத்திற்கு முன்னால் நாம் இவற்றையெல்லாம் செய்தாக வேண்டும். மரணத்திற்கு ஒரு கேரண்டியும் இல்லை. யாருக்கு எப்போது மரணம் வரும் என்று யாருக்கு தெரியும்? இன்று நான் இருப்பேனா, இன்று இர்ஷாவுக்கு இருப்பேனா, நாளை ஃபஜ்ருக்கு இருப்பேனா நான் சொல்ல முடியுமா? ஒருபோதும் தெரியாது. ஆகவே நம்முடைய அஜல் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. ஆகவே நம் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வாக்களிப்பை பெறுகின்ற அளவிற்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூலு இப்னு ஆதம் மாலி மாலிங்கிறான். மனிதன், நான் உண்டாக்கின பொருள், நான் சம்பாதித்த செல்வம், என்னுடைய திறமையினால் நான் திரட்டியது, என்னுடைய டைட்டில்னால் நான் படிச்சு பட்டதாரியாகி என்ன இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் நான் ரொம்ப குதிச்சு ரொம்ப உண்டாக்குறது என்று மனிதன் சொல்லுகிறான். உன்னுடைய செல்வத்தில் உனக்குள்ளது தெரியுமாயா? ஹதீஸ்ல வர்ற வாசகத்தை சொல்றேன், திருமதியில, புகாரில, இப்னு மாஜால வரக்கூடிய வாசக அமைப்பை சொல்றேன். நீ உடுத்திய அது உனக்கு உள்ளது, நீ உடுத்து கழித்திய அது உனக்கு உள்ளது, நீ சாப்பிட்டிய அது உனக்கு உள்ளது, நீ உடுத்தது நீ சாப்பிட்டது உனக்கு உள்ளது, மீதி எல்லாம் உனக்குள்ளதே அல்ல.
மீதெல்லாம் நிச்சயமா உனக்குள்ளது அல்ல. உனக்குள்ளது அல்லன்னா என்ன அர்த்தம்? நீ விட்டு போயிடுறா. நான் எதற்குங்க கஷ்டப்பட்டு உடைத்து வியர்வை சிந்தி சம்பாதிச்சு ஒரு 5 கோடி டாலர்களை அல்லது பவுன்ஸுகளை பேங்க்ல வச்சுட்டு நான் மண்டை போட்டேன், நான் இறந்து போறேன். இதை பயன்படுத்துறது யாரு? என்னுடைய வாரிசுகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாரிசுகள். என்னுடைய வாரிசுகளுக்கு நான் சம்பாதிக்கணுமா? நான் வாரிசுகளுக்காக நான் வியர்வை சிந்த வேண்டுமா? நான் சம்பாதித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைத்தேன், நான் பயன்படுத்த வேண்டும். எனக்கு சாதகமாக, என்னுடைய ஆகிரத்துக்கு, என்னுடைய மறுமை வாழ்விற்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று சிந்திப்பவர் தானே புத்திசாலி. அதனால யார் தங்களுடைய வாழ்நாளில் நல்லது செய்வதற்கு முந்துகிறாரோ அவர்தான் புத்திசாலி. தன்னுடைய வாழ்நாளில் நம்முடைய காலம் கழிவதற்குள்ளால், நம்முடைய ஆயுள் முடிவதற்குள்ளால் நான் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு பள்ளி கட்டணும், ஒரு சென்டர் கட்டணும், ஒரு 1000 குர்ஆனுடைய தர்ஜமா டிரான்ஸ்லேஷன் வாங்கி தெரியாதவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அல்லது ஒரு அனாதை நிலையம் கட்டணும், அல்லது ஒரு அரபிக் காலேஜ் ஆலிம்களை உருவாக்குற ஒரு கல்லூரியை உருவாக்கணும் என்றெல்லாம் நினைச்சு நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் அங்கே செலவு செய்தால் நமக்கு உள்ளது. அது நமக்கு கூட வரும். மா இந்தக்கும் யன்ஃபுஸ் வமா இந்தல்லாஹி பாக். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. மனிதர்களே, முஸ்லிம்களே, நீங்க வச்சுட்டு போறீங்களே பேங்க் லாக்கர்ல, உங்க வீட்டு லாக்கர்ல, பேங்க் லாக்கர்ல, அல்ல எஸ்டேட் ஆக, அல்ல பில்டிங்ஸ் ஆக, மா இந்தக்கும் யன்ஃபுஸ் போயிருப்பா, அது செலவாய் போயிரும். அதற்கு வாரிசுகள் வந்து அதை பங்கிட இருக்கிறார்கள். வாரிசுகள் வந்து பங்கிட்டு நீ சம்பாரிச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கண் விழிச்சு திறமை பயன்படுத்தி நீ டாலர்களை குவித்தாய், விட்டு செல்கிறாய். உன்னுடைய மகன் வருகிறான், மகன் அப்பா போல இருப்பாரா? எந்த மகன் அப்பா போல வர்றார் நினைச்சு பாருங்க. எந்த பிள்ளை மகனை போல் தகப்பனை போல் வருகிறார்? குறிப்பா இந்த 21ஆம் நூற்றாண்டுல, குறிப்பா இந்த நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் அப்பாவுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம்? உருவாக்கல. அப்பா கஷ்டப்பட்டு ஹலாலான வழியில் திரட்டி வைத்துவிட்டு ஒரு $1,00,000 வச்சுட்டு போயிடுறார் லாக்கர்ல வீட்டிலேயே. மகன் வர்றார், மகனுடைய எண்ணங்கள் அப்பா போல இல்ல. மகன் அதை பாழ்படுத்துவார், அப்பாவுடைய எண்ணங்களுக்கு வித்தியாசமாக செயல்படுவார், சினிமா தியேட்டர் தொடங்குவார், ஆபாசங்களுக்காக செலவு செய்வார், அனாவசியங்களுக்காக செலவு செய்வார், குற்றங்கள் மலிவதற்காக உதவுவார். அவர்தான் அப்படிப்பட்ட மக்களை தான் நிறைய பேர் பார்க்கிறோம். ஆண் மக்களும் சரி பெண் மக்களும் சரி அப்பா அம்மாவை போன்று ட்ரூ காப்பிகளா வருகிறவர்கள் மிக குறைந்த காலத்தில் இருக்கிறோம். அதனால நாம் விட்டு செல்கிற நம்முடைய மில்லியன்கள், நம்முடைய கோடிகள் நமக்கு உள்ளதல்ல. மா இந்தக்கும் யன்ஃபுஸ், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் செலவாயிரும். ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ்விடத்திலே நீங்க கொடுத்தீங்களே அதுதான் உங்களுக்கு கூட வரும், அதான் பாக்கியா இருக்கும், அதான் ஸ்திரமாக இருக்கும். அல்லாஹ் வழியில் கொடுத்தீங்களே ஏழை எளியவர்களுக்காக, பள்ளிவாசலுக்காக, மதரசாவுக்காக, அநாத நிலையத்திற்காக, சமுதாய மேம்பாட்டிற்காக எத்தனையோ நல்ல வழிகள் 1-2 இருக்குது, எத்தனை வழிகள் உள்ளன. அவற்றுக்கெல்லாம் நாம் கொடுத்தது பாக்கி நமக்கு கூட வரும் என்று குர்ஆன் சொல்கிறது. மா இந்தக்கும் யன்ஃபுஸ் வமா இந்தல்லாஹி பாக், நான் சொன்னதல்ல, குர்ஆனுடைய வசனம். மா இந்தக்கும் யன்ஃபுஸ் வமா இந்தல்லாஹி பாக். ஆகவே மரணத்தை தழுவதற்கு முன்பாக நாம் நம்முடைய பொருளாதார கடமைகளை நிறைவேற்றி ஆக வேண்டும். மரணத்தை தருவதற்கு முன்பாக பொருளாதார கடமைகளை நிறைவேற்றி ஆக வேண்டும். லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், மரணம் வந்தாச்சு, கரகராவுடைய ஹாலத்தில் போயிடுறாரு, மரணப்படுக்கையில் இருக்கிறார், நினைவிழந்தார், ஐசியிலிருந்து வேற வீட்டில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு இவருக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் கூட எனர்ஜி நமக்கு இன்னும் வந்துருச்சு, ஒரு நல்ல தெம்பும் துடிப்பும் வந்துருச்சு என்று சொன்ன நமக்கு மறுபடியும் போய் நல்ல காரியங்கள் செய்யலாம்னு நினைக்கிறார். அப்போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். என்ன செய்கிறார்? லவ்லா அഖர்தனி, இறைவா என்னை இன்னும் ஒரு கட்டம், ஒரு 10 நாள் வாழவை, ஒரு 5 நாள் வாழவை, 1 மாசம் வாழவை, லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சின்ன ஒரு காலகட்டத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடு இறைவா. வாய்ப்பை கொடுத்தா என்ன சொல்றார்? நான் சதக்கா செய்றேன். அங்கே இவர் சொல்ல சதக்கா தான் சொல்ல, நான் தொழுவேன்னு சொல்லல, நான் ஹஜ்ஜுக்கு போவேன்னு சொல்லல, நான் நோம்பு முடிப்பேன்னு சொல்லல,
நல்லவராக மாறுறதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி வாய்ப்பை கூடிய இறைவா என்று மரணப்படுக்கையில் மனிதன் ஏங்குகிறான், மரணப்படுக்கையில் மனிதன் ஆசைப்படுகிறான். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களிடத்திலே பரிமாறுகிறேன். இதுக்கு பிறகு முடிவு செய்யறது நீங்க தான். நமக்கு வந்திருக்கிற மாதம் புனிதமான ரமலான் மாதம். இந்த மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னால் நம்முடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். நாம் தர்மம் செய்கிறவர்களாக, வழங்கி வாழுகிறவர்களாக, சமுதாய மேம்பாட்டிற்காக கொடுத்து உதவுகிற கொடுப்பினையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக மாற வேண்டும். நம்ம இங்க வந்திருக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம வெளிநாட்டிலிருந்து நம்ம உள்நாட்டிலிருந்து வந்திருக்கோம் பிசினஸுக்காக அல்லது வேற ஏதேனும் வாழ்க்கை தேவைகளுக்காக வந்திருக்கிறோம். இவற்றை புரியக்கூடிய வாய்ப்பை இந்த சென்டர் உங்களுக்கு அமைச்சு தந்திருக்குது. ஆகவே நான் தெரிந்ததை சொல்லுகிறேன், பூரா குர்ஆனுடைய வசனத்தை சொல்லித்தான் சொல்லுகிறேன். ரப்பிக்கும், எது சரி என்று தெரிஞ்சீங்களோ அதை செய்வதற்கு காலதாமதம் கூடாது. விரைந்து செல்லுங்கள். நீ தப்சீரை பாருங்க, சாரிக்கு என்ன அர்த்தம் தர்ஜுமாக எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு குர்ஆன் எனக்கு தெரியாது சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஒன்றுக்கு அதிகமான மொழிபெயர்ப்புகள் குர்ஆன்ல. நீங்க உங்க தாயாரோடு உரையாடிய மொழியில் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. தமிழில் மட்டும் இன்னைக்கு 10க்கு மேற்பட்ட குர்ஆன் டிரான்ஸ்லேஷன். ஆச்சரியமா இருக்கு. தமிழில் மட்டும், தமிழ் மொழியில 10க்கு மேற்பட்ட குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குது. ஆங்கிலத்தில் எத்தனையோ இருக்கிறது, இங்கிலீஷ்ல. இதுபோல பல மொழிகளில் ரீஜனல், நேஷனல், இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் எல்லாம் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு வந்தது போல வேற எந்த ஒரு வேதங்களுடைய மொழிபெயர்ப்பு இல்ல. எங்களுடைய பைபிள் தான் நிறைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. பைபிள் எத்தனை? 1-2 அங்கெல்லாம் போகல. ஆகவே குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு ஏராளம் இருக்கின்றன. எடுத்து பாருங்க. சாரிக்கு என்ன அர்த்தம்? விரைந்து செல்லுங்கள், ஓடோடி செல்லுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள், தள்ளி போடாதீர்கள், காலாவாசம் கேட்காதீர்கள் என்பதாக அர்த்தம். எதற்காக? இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை கேட்டு விரைந்தோடுங்கள். அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னித் தருவாயாக என்று சொல்லி விரைந்தோடுங்கள். சாரி இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ஜன்னத்தின், சொர்க்கத்தை பெறுவதற்கு ஓடி செல்லுங்கள். அர்முஹஸ் ஸமாவாத்து வல் அர்ள், அதனுடைய விசாலம் பூமி வானத்துடைய விசாலத்திற்கு பெரிய அளவுக்கு விசாலமாக இருக்கிறது. உய்தத்தில் முத்தகீன், முத்தகிகளுக்கு அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இறை பக்தர்களுக்கு. அவங்க யார்? முத்தகிகள் யாரு? இறை பக்தருடைய முதல் தன்மை என்ன? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. நல்லா புரிஞ்சிடுங்க சகோதர சகோதரிகள். முத்தகியினுடைய முதல் தகுதியின் தன்மையின் குர்ஆன் இங்கு சொல்லுது. யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, பகிர்ந்து வாழுகிறவர்கள், கொடுத்து வாழுகிறவர்கள், கொடுப்பினையில் நாட்டம் கொண்டவர்கள். எப்போது கொடுப்பார்கள்? ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அதாவது கஷ்டத்திலையும் கொடுப்பாங்க, சந்தோஷத்திலையும் கொடுப்பாங்க. என்ன கஷ்டத்தில் எப்படி கொடுக்கிறது? ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, கஷ்டப்படக்கூடிய வறுமை கட்டத்திலும் கொடுப்பார்கள். அப்புறம் வறுமை போக அந்த செழுமையிலும் கொடுப்பார்கள், கஷ்டமில்லாத கட்டத்திலும் கொடுப்பாங்க என்று கொடுத்து வாழுகிற இந்த பகிர்ந்து வாழுகிற இந்த தன்மையை திருமறை குர்ஆன் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? முத்தகிகளுடைய அறிகுறியாக சொல்லித் தருகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய பொருளாதாரத்தை பற்றி நிறைய சொல்ல இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் நாளை தினம் வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தொடர்வோம். கஷ்டப்படும் போது எப்படி கொடுக்கிறது? வசதி உள்ளவங்க தானே கொடுக்கணும். அப்படி ஒரு ஐடியாலஜி